இன்றைக்கி நம்ம ஒன் பார்ட் மட்டன் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மட்டனை வந்து கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழியணும். ஒரு 1/4 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ அடுத்து வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மல்லியும் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா மட்டனே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இதே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இது போட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் விடலாம். நம்ம பாருங்கள், இப்போ வேக வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறோம், ஆனால் தண்ணி பாருங்கள் நிறையா இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சுண்ட வைக்கணும். இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் வந்து ஃப்ளேவருக்காண்டி 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு செஞ்சோம்னா இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் நான் விட போகிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது சப்பாத்திக்கு இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கு இது ஆப்டான ஒரு சைட் டிஷ் இது. இப்போ எல்லாம் கிண்டிட்டு நல்லா வற்ற வைக்கணும். இதை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இது ரைஸ், சப்பாத்தி, சாம்பார் சாதம் எதுனாலுக்குமே இது நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.